குட் மார்னிங் மக்களே. நேத்துல இருந்து உதயநிதி ஸ்டாலினை போட்டு இந்த கிளி கிழிக்கிறீங்களே, ஏன்னா எனக்கு புரியல, சத்தியமா புரியல, சீரியஸ்லி. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தாத்தா அதாவது கருணாநிதி அவர்கள் நாடாவை அவிழ்த்துப்பார் திராவிடம் தெரியும்னு சொன்னாருன்னு நம்ம தான் சொல்றோம். கரெக்டா? ஜெயலலிதா அம்மாவை சட்டசபையில வச்சு புடவையை உறிஞ்சாருன்னு நம்ம தான் சொல்றோம். மதுரையில போராட்டம் நடக்கையில இந்திரா காந்தி அம்மையாருக்கு தலையில அடிப்படையில அது மாதவிடாயா இருக்கும்னு சொன்னாருன்னு நம்ம தான் சொல்றோம். கரெக்டா? அவருடைய புதல்வர் அதாவது ஸ்டாலின், M.K. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒரு கர்டசி, அதாவது தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க, குஜராத்ல மோடி அவர்கள் ஜெயிக்கிறாரு, இவங்க அங்கே போயில ஒரு கர்டசிக்கு மோடியை பாக்குறாங்க, அவர் எங்க வரையில ஜெயலலிதா பாக்குறாங்க. அதுக்கு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பாக்குறோம். அதை விட கேவலமான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். இவங்க சொல்ற மாதிரி அவர் மிஸ் ஆகலாம் போகல, ஒரு கேவலமான வழக்குல மிஸ்ஸா டைம்ல அவர் உள்ள போனார் ஜெயிலுக்குள்ள. ஆனா இன்னும் நீங்க மிஸ் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவரோட புதல்வர்ட்ட இருந்து நீங்க எப்படி கண்ணியமான வார்த்தைகளை எதிர்பார்க்கறீங்கன்னா எனக்கு புரியல. இவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இருந்து அதாவது நார்மலா ஒரு டிப்ரெஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட என்ன வரும் புரியுதுங்களா? சாதாரணமா நமக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னாலே நமக்கு ஒரு கோவம் வரும், டிப்ரெஷன் வரும். இதெல்லாம் வரையில மொத்தமா தூக்கி அடிச்ச மாதிரி அவங்க சொல்ற மாதிரி ஒரு LKG குழந்தை வந்து டிகிரி முடிச்சவன, அதாவது ஊழல்ல டிகிரி முடிச்சவன தூக்கி அப்படி அசால்ட்டா விட்டா அவங்க ஓவர் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு அநாகரிகமான அரசியல் மட்டும் தான் முன்னெடுத்து வைக்கிறாங்கன்றது விஜய் அவர்கள் ஜெயிச்சோனே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற இவங்க இந்த மாதிரி பேசுறது வந்து அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன டைரக்டா தண்டனை கொடுக்கணும். இப்போ வந்து மார்க்கெட்டிங் பேசுனது அது மாதிரி அதோட ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்க இருக்கட்டும். லைக் எப்படி சொல்றதுன்னா இவங்க இப்படிதான் அப்படின்னு நமக்கு முடிவாய் போச்சு. புரியுதுங்களா? இவங்க இவ்வளவுதான், இவங்க அரசியல் இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். ஆனா இன்னமும் அதுக்கு கை தட்டிட்டு இருக்காங்க மக்கள். நீங்க அவங்களோட மனநிலை தான் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளாவது தப்பிச்சு இந்த பக்கம் வந்துட்டோம், புரியுதுங்களா? கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு ஒரு 6 நாள். ஆனா இன்னமும் அவங்க முட்டாள்தனமா கீழே உட்காந்து திருசா கட்டுறாங்க. அவங்களை நீங்க எங்க கொண்டு சேர்ப்பீங்க? பாவம் இல்ல அந்த ஜென்மம். இப்போ ஒரு பைத்தியக்காரனை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ஐயோ சி பாவம், இப்படி மனநலம் கொண்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அவங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப பாவம். ஆனா அவங்க எதுக்கு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஓகே, சோ இவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க நம்ம தற்கொலைன்னு. அவங்க மிகப்பெரிய பைத்தியங்களுக்கு மத்தியில இருக்காங்க. அவங்க எப்ப அது புரியும் தெரியாது. சோ எனக்கு இதெல்லாம் பார்க்கல சத்தியமா மக்களே உங்க மேல தான் கோவம். இவங்கள்ட்ட எப்படி இவங்க நாகரிகமான ஒரு அரசியல் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல டேஷ்னு சொன்னதுக்கு டேஷ் டேஷ் டேஷ்னு கிழிச்சவங்க இப்ப வாயே திறக்கல. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளவு நாகரிகமான அரசியல். ஆனா உதயநிதி அவர்கள்ட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி இது சம்பந்தப்பட்டு. ஆனா நீங்க பேசுனது சம்பந்தப்பட்டு தான். ஆனா அது கொஞ்சம் பர்சனல் சீக்ரெட். கேட்குமா? உங்க இடத்துல தண்ணி வருதா? உங்க பேசல உப்பு கண்ட மாதிரி இருக்குல்ல? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஏன்னா 2 விஷயம் இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு தண்ணி வந்து சரக்கு இருக்கிறதுனால நீங்க கார் ரேஸ் வச்சு துபாயில வீடு வாங்கி கொடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க கிட்ட தண்ணி வராம பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் உனக்கு என்ன வேணா பண்றேன் அப்படின்னு கூட நீங்க கார் ரேஸ் வச்சு துபாயில வீடு வாங்கி கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா மக்களே? யாருக்கு தெரியும்?